The government has announced a holistic policy to catalyze India's semiconductor ecosystem. Drone technology has the potential to tackle many societal challenges across the globe. With aggressive innovation and proactive measures in the sector, India is now poised to be the drone hub of the world by 2030. ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஏன் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரிம்மராக இருக்கட்டும், எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், அதில் ஒரு சிப் அப்படிங்கிறது பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிப் எங்கேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நாடுகளில் சொல்லலாம். ஆனால் சில நாடுகள் மட்டும்தான் இந்த சிப் ப்ரொடக்ஷனில் முன்னிலையில் இருக்காங்க. இந்த சிப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கா. அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சீனாவுக்காக வேலை செய்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு உங்களுக்கு இனிமேல் அமெரிக்க குடியுரிமை கிடைக்காது, நேராக நீங்கள் நம்ம நாட்டுக்கே வந்துடுங்க, சீனாவினுடைய வேலையை உதறி தள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு சட்டம். அதுலேயே இன்னொரு வார்த்தையும் சொல்லப்படுது, நீங்கள் சீனாவுக்கு இப்படி வேலை செய்யணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா மட்டும்தான் இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 4 நாடுகள், அந்த 4 நாடுகளையும் சேர்த்து சிப் 4 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிப் 4 பிளான் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை என்ன உலகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு பிளான் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளான் வழியாக சீனாவை அழிப்பதற்கான மிக முக்கியமான திட்டம். அந்த ஒரு திட்டத்தில் இந்தியாவும் சேர்க்கப்படுது. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ஃபுல் பேக்கேஜை பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். I and my country look forward to a very productive few days together where we can get to know one another better. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு 16ஆம் தேதி ஜி ஜின்பிங் அவர்கள் அவங்களுடைய டெலிகேட்ஸ், சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி 10 வருடங்களில் 2 முறை மட்டுமே நடக்கக்கூடிய அந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய காங்கிரஸ் நடக்குது. ஒரு கூட்டமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 2100 டெலிகேட்ஸ் அப்படிங்கிறவங்க பங்கெடுக்கிறாங்க. அதில் வந்து ஜி ஜின்பிங் அவர்கள் பேசுகிறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் பேசுகிறாரு. 1.5 மணி நேரம் பேசும்போது அவருக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் நேரம் அப்படியே பிரேக் எடுக்கிறாரு, காஃபி குடிக்கிறாரு. ரொம்ப ஆக்ரோஷமாக பேசும்போது மறுபடியும் ஒரு பிரேக் எடுக்கிறாரு. ஸோ ஜி ஜின்பிங் அவர்களை காணவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற பலவிதமான புரளிகள் எல்லாமே வந்தது. பட் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. ஆனாலும் 3வது முறையாக மாவோவுக்கு பிறகு சீனாவினுடைய அதிபராக மாறப்போகிறார் ஜி ஜின்பிங் அவர்கள். 23ஆம் தேதி அதனுடைய 22ஆம் தேதி அறிவிப்பு வந்து 23ஆம் தேதி அவர் அதிபராக பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, தைவானை நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமாக அனெக்ஸ் பண்ணணும், தைவானை இணைப்பதற்கு நம்ம இராணுவத்தை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலை. ஸோ இராணுவத்தை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும், நம்மளை சுற்றி நிறைய எதிரி நாடுகள் வர தொடங்கிட்டாங்க, எதிரி நாடுகள்கிட்ட தப்பிக்கணும்னா வேறு வழி கிடையாது, இராணுவத்தை தான் நம்ம பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இராணுவத்தை பெரிதுபடுத்த போகும் சீனா. ஸோ சீனாவை ரொம்ப பெரிய அளவில் நோட்டமிட்டு கொண்டிருக்கும் அமெரிக்கா. ஏன்னா இப்போதைய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா வருங்கால வல்லரசாக மாறக்கூடிய சீனாவை எதிர்க்கணும். இது உலக ஒரு நியதி. இந்த நியதிக்கு தகுந்தது போல சீனாவில் என்னென்ன பேச்சுவார்த்தை நடக்குது, அடுத்த 5 வருடங்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு ஜி ஜின்பிங் அவர்கள், இதையெல்லாம் அமெரிக்க ஊடகமும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஜி அவர்கள் இருமுனாலும் தும்முனாலும் அதற்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் சீனாவுக்கு ஒரு செக் வைப்பதற்காக அமெரிக்கா போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் சீனாவுக்கு செமிகண்டக்டர்ஸ் இல்லாட்டி மிகப்பெரிய அளவு சிப்செட் எல்லாம் செஞ்சு கொடுப்பதற்கு ஏதாவது நிறுவனங்கள் தயாரானீங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். அது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஒரு தனிநபராக இருக்கலாம். ஒரு தனிநபர் சீனாவினுடைய சிப்செட்டுக்காக வேலை செய்கிறார் அப்படின்னா அவருடைய குடியுரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்றினாங்க. இந்த சட்டத்தை கேட்ட உடனே நிறைய பேர் நடுநடுங்கி போனாங்க. ஐயோ, உலக அளவில் சிப்செட்டுக்கான ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தான். நாம் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் இது எல்லாம் ஓகே, இதெல்லாம் கிடைக்கலனா கூட நமக்கு பரவாயில்லை. ஆனால் நம்ம நாட்டுக்கு தேவையான, நம்ம நாட்டினுடைய செக்யூரிட்டிக்கு தேவையான ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், ஏர்கிராஃப்ட், ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதங்கள் கிடைக்காமல் போனால் என்ன செய்கிறது? நம்ம நாட்டுக்கு தேவையான சேட்டலைட்ஸ் இது எதுவுமே ஏவ முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்வது? ஸோ ஒரு சேட்டலைட்டாக இருக்கட்டும், ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் நமக்கு அதிநவீன சிப்செட் என்பது தேவை. இந்த அதிநவீன சிப்செட்டை தான் சீனாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1979 சீனா அமெரிக்காவினுடைய நல்ல ஒரு உறுதியான நட்பு இருந்தது. ஆனால் சமீப காலமாக சீனா அமெரிக்காவினுடைய நட்பில் பல விரிசல் வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஒரு ராங் ஹேண்டுக்கு போகிறத என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் சீன நிறுவனங்களுக்கும் சீனாவினுடைய சிப்செட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் தடை விதிக்கிறேன்னு சொல்லியிருக்கார்.
இதில் என்ன விக்கி பெருசாக வரப்போகுது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதில் சிப் 4 நாடுகள் அப்படிங்கிற ஒரு நாடுகளுடைய பட்டியல் சேர்க்கப்படுது. இந்த சிப் 4 நாடுகளில் முதல் நாடாக இருப்பது சவுத் கொரியா, இரண்டாவது நாடாக இருப்பது ஜப்பான், மூன்றாவது நாடாக இருப்பது தைவான், நான்காவது நாடாக இருப்பது அமெரிக்கா. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சிப் செட்டை கண்டுபிடிச்சிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் 30லேருந்து 50% சிப் அப்படிங்கிறது அமெரிக்காவிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டாலும் பிற்காலத்தில் பல டெக்னாலஜி அப்படிங்கிறத அமெரிக்கா லூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சிப்பை டிசைன் பண்ணுறது, அந்த சிப்பை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி சிப் ப்ரொடக்ஷனில் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சிப் டிசைனிங் அப்படிங்கிறத ஒரு நாடு மேன்மையாக செய்தது என்றால் அந்த சிப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறத வேறொரு நாடு செய்யும். அந்த சிப்பை ப்ரொடியூஸ் பண்ண சிப்பை மறுபடியும் அசம்பிள் பண்ணி அதெல்லாமே சேர்ப்பது அப்படிங்கிறது இன்னொரு நாடு செய்யும். ஒட்டுமொத்தமாக இந்த சிப்பை செய்கிறதுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான எக்யூப்மெண்ட்ஸ். சிப் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு கூட தெரியாத பல விதமான எக்யூப்மெண்ட்ஸை உள்ளடக்கிய ஒரு குட்டி ப்ராடக்ட். அந்த குட்டி ப்ராடக்டை அசம்பிள் பண்ணணும்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ நுணுக்கமாக தயாரிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸையும் எதுவில் கொடுக்கக்கூடாது. சிப்செட்டை தயாரிக்கக்கூடிய அசம்பிள் செய்யக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்களை கூட நீங்கள் சீனாவுக்கு விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு தடையாக இருக்குது. இந்த தடை வழியாக சீனாவுக்கு பெருத்த தலைவலி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி அமெரிக்கா இதை ரொம்ப பெரிய அளவில் சட்டமாக மாற்றிய போது சிப் 4 நாடுகளுடைய கூட்டமைப்பு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நடக்குது. யாருக்கும் தெரியாது, ஏன் உலகத்தில் பல நாடுகளுக்கும் இப்படி ஒரு கூட்டமைப்பு நடந்ததாகவே தெரியாது. இது எங்கே வச்சு நடக்குது தெரியுமா? தைவானுக்குள்ளே வச்சு நடக்குது. தைவானில் ஒரு இடம் அப்படிங்கிறது, இப்போ அமெரிக்காவினுடைய தூதரகம் அப்படிங்கிறதுலாம் தைவானில் இல்லை, ஆனால் தைவானில் இருக்கக்கூடிய சில யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சில சேம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தூதரமாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்த இடத்துல வச்சு தான் ஜப்பான், சவுத் கொரியா, தைவான், அமெரிக்கா இந்த 4 நாடுகளுடைய டெலிகேட்ஸ் மிகப்பெரிய நபர்கள் எல்லாருமே சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்படி சந்தித்து எல்லா விதமான பேச்சுவார்த்தையும் நடத்திட்டாங்க. அக்டோபர் 6ஆம் தேதி தைரியமாக ஜோ பைடன் அவர்கள் இந்த சட்டத்தை அறிமுகம் செய்கிறாரு. இப்படி தயாரிக்கக்கூடிய இந்த 4 நாடுகளும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய சிப்புக்கு டெமோக்ராட்டிக் சிப் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. இந்த டெமோக்ராட்டிக் சிப் அப்படின்னு சொல்லும்போதே அதில் இந்த கம்யூனிசத்துக்கு எதிரான ஒரு சிப் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் இது ஒரு சிப் மட்டும் கிடையாது. கம்ப்ளீட்டாக சீனாவை தனிமைப்படுத்துவதற்கு, சீனாவினுடைய இண்டஸ்ட்ரியை உடைப்பதற்கு, சீனாவினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டிருக்கும் மிக முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இந்த சிப் 4 பிளான் அப்படிங்கிறது. இப்போ அமெரிக்கா சொன்னதுனால குடியுரிமை ரத்தாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துடன் YMTC அப்படின்னு சொல்லக்கூடிய யாங்ஸ் மெமரி டெக்னாலஜிஸ் கோ அப்படிங்கிற நிறுவனம் சீனாவினுடைய மிக முக்கியமான சிப்செட்டை உருவாக்கக்கூடிய நிறுவனம். இந்த YMTCயிலிருந்து நிறைய அமெரிக்கர்கள் அவங்களுடைய வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு அமெரிக்காவுக்கே வராங்க. ஏன்னா அமெரிக்காவில் சட்டம் வந்துருச்சு. ஸோ அமெரிக்கர்கள் இனிமேல் அங்கே வேலை செய்ய முடியாது. நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய இல்லாட்டி சீனாலேயே அமெரிக்கர்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே மாஸ் ரிசைக்னேஷன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அப்படி ரிசைன் பண்ணிவிட்டு நேராக அமெரிக்காவுக்கே வராங்க. ஒரு பெரிய அடி சீனாவுக்கு விழுது. அந்த பெரிய அடிக்கு பிறகு அடுத்ததா ASML அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி தேடணும். இந்த ASML நிறுவனம் அப்படிங்கிறது நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு நிறுவனம். நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய இந்த ASML நிறுவனம் தான் நான் முதல்ல சொன்னேன்ல, சிப்செட் அசம்பிள் பண்ணுறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான ரொம்ப காம்ப்ளெக்ஸான எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த ASML அப்படிங்கிற நிறுவனம் தான். ஸோ இந்த நிறுவனத்திலிருந்து பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே போயிட்டு இருந்துச்சு, சீனாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ASML கொஞ்சம் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, எங்களால் இனிமேல் போதுமான அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸை சீனாவுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சரிப்பா, ASML YMTC அப்படிங்கிற அந்த நிறுவனத்தெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததான் இந்த சாம்சங்காக இருக்கட்டும், இல்லை நமக்கு தெரிஞ்ச தைவான் சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த இடத்துல 3 முக்கியமான பிரச்சனைகளை சிப் 4 பிளான் அப்படிங்கிற இல்லாட்டி சிப் 4 கண்ட்ரிஸ் அப்படிங்கிறவங்க அனுபவிக்க போகிறாங்க. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் கொரியாவும் சீனாவுக்கு நாங்கள் சிப் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சீனா சவுத் கொரியா மீது பொருளாதார தடையை போடுவாங்க. பொருளாதார தடைனா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்டையும் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சவுத் கொரியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏன்னா சவுத் கொரியாவினுடைய மிக முக்கியமான நிறுவனங்கள் சாம்சங்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆஃபீஸ்லாம் எங்கே தான் இருக்குது, பல ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது சீனா மெயின்லேண்டில் தான் இருக்குது. அப்போ அந்த மெயின்லேண்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே மூட வேண்டியதாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு வேலையில்லா திண்டாட்டம் வரும். இது இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இது சவுத் கொரியாவுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இல்லாட்டி ஜப்பான், தைவானை சார்ந்த பல நிறுவனங்களும் எங்கே தான் இருக்குது, சீனாவினுடைய மெயின்லேண்டில் தான் இருக்குது. உண்மை, தைவானில் இருக்கக்கூடிய பல ஃபேக்ட்ரிஸ், சிப்பை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே எங்கே தான் இருக்குது, சீனாவில் தான் இருக்குது.
சீனா எப்படிடா 80% இந்த சிப்செட் குளோபலாக இருக்கக்கூடிய சிப்செட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த பல நாடுகளுடைய நிறுவனங்கள் சீனாவில் இருப்பதால் அங்கேருந்து தான் எந்த சிப்செட்னாலும் என்ன செய்யப்படுது, உருவாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அதனால் சீனா ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, நாங்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவையான சிப்செட்டை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சீனாவினுடைய பக்கா ரோல் என்ன தெரியுமா, ஜஸ்ட் அந்த நிறுவனங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கும் ஒரு நாடு, அவ்வளோதான். மீதம் இருக்கும் நிறுவனங்கள் எல்லாமே நாம் சொன்ன இந்த சிப் 4 கண்ட்ரீஸினுடைய நிறுவனங்கள் தான். ஸோ சிப் 4 கண்ட்ரீஸினுடைய நிறுவனங்கள் சீனாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இரண்டாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தைவானுடைய TSMC அப்படிங்கிற சிப்செட் நிறுவனமாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய இன்டெல் சிப்செட்டாக இருக்கட்டும், இந்த இரண்டு நிறுவனங்களுமே ஒரு கட்டத்தில் ஒன்றா வேலை செய்யும்போது இவங்களுக்கு தேவையான நிறைய நாலேஜை யாருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், இன்டெலுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இன்டெலுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை யார் வாங்க வேண்டியிருக்கும், TSMC அப்படிங்கிற தைவானுடைய நிறுவனம் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் இதை உருவாக்குவதும் இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் ரொம்ப சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை அமெரிக்காவினுடைய சில நிறுவனங்களுக்கு, இல்லாட்டி சவுத் கொரியாவினுடைய ஒரு நிறுவனத்துக்கு, இல்லை ஜப்பானுடைய ஒரு நிறுவனத்துக்கு பகிர்வது அப்படிங்கிறது தைவானுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நம்ம பார்க்கணும். ஏன்னா சிப்செட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத யார் வேணாலும் எப்போ வேணாலும் அந்த டெக்னாலஜியை படிச்சுட்டாங்கன்னா அவங்களால உருவாக்க முடியும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடைச்சா போதும், அந்த டெக்னாலஜினுடைய அறிவு கிடைத்தால் போதும். ஸோ இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பல நாடுகளும் இல்லாட்டி இந்த சிப் 4 நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி இல்லை அதுக்கு சரியான வழிமுறைகள் ஏற்படுத்திய பிறகு தான் செய்வாங்க. அது ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தும். அதே மாதிரி சாம்சங் மெமரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. சாம்சங்கினுடைய சிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு கிளை அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் சாம்சங் மெமரி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜப்பானுடைய டோக்கியோ எலக்ட்ரானாக இருக்கட்டும், நிக்கானாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் என்னால் சேர்ந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் ஓடி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து சீனாவுக்கு எதிரான ஒரு டெமோக்ராட்டிக் சிப் உருவாக்குவது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக மாறி வருது. மூணாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஜப்பான், சவுத் கொரியா, அமெரிக்கா. இந்த 3 நாடுகளுமே ஒன் சீனா பாலிசியை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள். ஜப்பானாக இருக்கட்டும், சவுத் கொரியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும். ஆனால் இதில் 4வது ஒரு நாடாக இருக்குது பார்த்தீங்களா, தைவான். அவங்க ஒன் சீனா பாலிசிக்கு எதிரான ஒரு நாடு. ஸோ இதுவே இந்த 4 நாடுகளுக்கு இடையே அடுத்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். இப்படி இந்த 3 பிரச்சனைகளை அவங்க களை எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சிப் 4 பிளான் வழியாக பல நாடுகளுக்கு நன்மை நடக்கும். அதாவது இந்த 4 நாடுகளுக்கும் நன்மை நடக்கும். சீனாவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அப்படின்னா இந்த சிப் 4 பிளானில் இந்தியா எப்படிடா வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டெமோக்ராட்டிக் சிப் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரிசோனாவில் 12 பில்லியன் அளவுக்கான ஒரு ஃபேக்ட்ரியை, 12 பில்லியன் செலவழித்து ஒரு ஃபேக்ட்ரியை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தைவான் சொல்லியிருந்தாங்க. ஸோ தைவானுடைய செமிகண்டக்டர்ஸ் டிவைஸினுடைய மிக முக்கியமான ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் ஒரு ஃபேக்ட்ரியை தொடங்க போகிறாங்க. அதே தைவானுடைய செமிகண்டக்டர் நிறுவனம் TSMC அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவிலும் கிளைகளை தொடங்க போகிறார்கள். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, செமிகண்டக்டர் ஹப்பா இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிப் 4 நாடுகளுடைய முடிவு இந்தியாவுக்கு சாதகமாக மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறையனா 80% வாய்ப்புகள் இருக்குது. 80% வாய்ப்புகளில் அட்லீஸ்ட் ஒரு 50% நடந்தால் கூட இந்தியா தான் இந்த சிப்செட் மேனுஃபேக்சரிங்கில் முதல் நாடாக இருக்கும். அதுக்கு தகுந்தது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 20 வருடங்களுக்கு இந்தியாவை அடிச்சுக்கிட ஆளே கிடையாது. எங்கே ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் போகணுமா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை கொண்டு வரணுமா இருந்தாலும் சரி, ஏவுகணைகளாக இருக்கட்டும், இல்லாட்டி கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், புதுரக கேமிங் கன்சோல்ஸாக இருக்கட்டும், இல்லை பிட்காயினை உருவாக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவையான அட்வான்ஸ் சிப் அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து மேனுஃபேக்சரிங் செய்யப்படும். ஆனால் அதே நேரத்தில் இந்தியா இந்த ஒரு விஷயத்தில் பலவிதமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை நாமும் நமக்கே செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் இங்கே முக்கியமான ஒரு கருத்து. இவ்வளோ நாள் சீனாவை யூஸ் பண்ண மாதிரி அந்த 4 நாடுகள் இந்தியாவை யூஸ் பண்ணிட்டு சீனாவை கலட்டி விட்ட மாதிரி இந்தியாவையும் கலட்டி விட்டுறலாம். அதுக்காக இந்தியா கொஞ்சம் விழிப்புடனும் செயல்பட வேண்டும். நல்ல ஒரு தருணம் தான், நல்ல திட்டம் தான். சீனாவுக்கு எதிரான ஒரு திட்டமாக இருந்தாலும் இது இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. இந்த சிப் 4 பிளான் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆச்சுன்னா அது சக்ஸஸ் ஆகிற அடுத்த 5 வருஷத்தில் சீனாவினுடைய வீழ்ச்சி யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா சீனாவினுடைய அந்த எக்கனாமிக் ஹப் அப்படிங்கிறது சிப்செட் மேனுஃபேக்சரிங், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இதை வச்சு தான் இருக்குது. அப்படி அடிமடியில் கை வச்சிருக்காங்க அமெரிக்கா. சீனாவினுடைய இந்த ஒரு பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும். ஜி ஜின்பிங் அவர்கள் அடுத்த அதிபராக மாறினார் என்றால், ஸோ அடுத்த 5 வருஷத்தில் ஜி ஜின்பிங் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத உலகம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும்போது அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையான குடைச்சல் இதுதாண்டா சீனா அப்படின்னு சொல்கிறத அமெரிக்கா சிப் 4 நாடுகள் ஒரு வியூகமாக வகுத்துட்டாங்க.
இதில் இந்தியாவுக்கான ரோல் எதுவுமே இல்லை. பொறுமையாக நின்று வேடிக்கை பார்த்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப சூப்பரான ஒரு சிச்சுவேஷன். பார்க்கலாம் இந்தியாவினுடைய யங்ஸ்டர்ஸ், இந்தியாவினுடைய அரசாங்கம், இந்தியாவினுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இந்தியாவினுடைய பல பில்லியனியர்ஸ் இதை எந்த அளவுக்கு முன்னோக்கி எடுத்து செல்கிறார்கள். இந்தியாவினுடைய மிக முக்கியமான பங்காக உலகத்துக்கு இந்தியா ஒரு பெரும் நாடாக மாறுவதற்கான வாய்ப்பை இந்த ஒரு உலக அரசியல் ஏற்படுத்தி தரும். அதை இந்தியா பயன்படுத்துமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், பயன்படுத்தினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஏன் வேலையை கச்சிதமாக நான் முடிச்சிட்டேன். சிப் 4 பிளான்னா என்ன, டெமோக்ராட்டிக் சிப்னா என்ன, இப்போ இருக்கக்கூடிய சிப்பில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது யார் உருவாக்கிட்டு இருக்காங்க, எந்தெந்த நிறுவனங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். சொல்ல முடியலன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் நடந்துட்டு இருக்கடா உலகத்தில் அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாலே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. பங்கு வர்த்தகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லுவேன். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது அதை விட இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா அடுத்த 10 வருஷத்தில் உலகத்தை ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறதே நீங்கள் தான். அப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு தேவையான சிப் எப்படிலாம் உருவாக்கப்படுது, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை மாணவர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.